இந்த மாதிரி குறுகன புத்தி, அடுத்தவங்களை கெடுக்கிற புத்தி, அடுத்தவங்களை பற்றி குறை பேசுவது, அடுத்தவங்களை காயப்படுத்துவது, மற்றவங்களை துக்கப்படுத்துவது, சுயநலத்துக்காக மற்றவங்களை காலின்களை நசுக்குவது, இந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தட்டி பறிப்பது, இந்த மாதிரிலாம் வாழுகிறவங்களுடைய வாழ்க்கையில ஆயுச நாட்கள் இப்படி பெருகப்படணும். அப்ப நாம் வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஜீவிக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆயுச நாட்கள் பெருகும். இதான் ரகசியம். புரிந்து கொள்றீங்களா? அப்ப அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர் சொல்லுகிற வழியில நடக்கணும். இதுக்கு அர்ப்பணித்து கொண்டு நடக்க 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 நல்ல ஒரு சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும், ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும். அதனால இன்னைக்கு வியாதி, பலவீனம், இந்த வயசுலயே மரண பயம் வந்துட்டுன்னா கொஞ்சம் ஆண்டவரை யோசிங்க, கர்த்தர் பக்கமா திரும்புங்க, அவருக்கு பயந்தோடைய வழிகளில் நடக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆயுச நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவா. சரியா? இப்ப ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடந்து பாவத்துக்கு விலகி ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னுடைய ஆயுச நாட்களை கரத்தில் வைத்திருக்கிறீர். அதை பெருக பண்ண உம்மாலே முடியும். எவ்வளவு காலம் நான் இந்த பூமியில் இருக்க நீர் சித்தம் கொள்ளுகிறீரோ அவ்வளவு காலம் ஆரோக்கியமாய், சுகமாய், மகிழ்ச்சியாய் இருக்க அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.